பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலேயே இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும். வேத பகுதியில் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதில் 12வது அதிகாரம் அதில் 26ஆம் வசனத்தை கடைசி பகுதி அழகாய் சொல்லுகிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒரு மனிதன் என்னுடைய ஊழியத்தை செஞ்சாங்கன்னா நான் கனம் பண்ணலன்னு பரவாயில்ல, ஊழியக்காரங்க உனக்கு கனம் பண்ணலன்னு பரவாயில்ல, மனுஷங்க உனக்கு கனம் பண்ணலன்னு பரவாயில்ல, வானத்தை பூமி உண்டாக்கின பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணுவார். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் அநேகருக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக பங்குகள் இருக்கு இல்லையா? இன்றைக்கி கணவராக இருக்கிறவங்க கணவருடைய பங்கு செஞ்சு கொண்டு இருப்பீங்க. மனைவியாக இருக்கிறவங்க சமையல் பண்ணி அவங்களுக்காக எல்லா காரியங்களையும் பண்ணி கொண்டு இருப்பீங்க. பிள்ளைகளாக இருக்கிறவங்க படித்து வேலை செஞ்சு கடைசி நாட்களில் தகப்பன் தாயை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குது. இன்றைக்கி நான் உங்களை இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் பார்த்து நான் கேட்குறேன், உங்களுடைய திருச்சபையிலே உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பங்கை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? அதாவது எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் பெருசாக பண்ணணும்னு எதிர்பார்க்கல. உங்களிடத்தில் உள்ளதை வைத்து தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல கை கொடுத்துருக்கிறாரா? இந்த நல்ல கையை வச்சு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நல்ல வாய் கொடுத்துருக்கிறாரா? 4 பேரை சுவிசேஷத்தை சொல்லி தேற்றுங்க. நல்ல கால்களை கொடுத்துருக்கிறாரா? திடகாத்திரமான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரா? அந்த சரீர பலன் உள்ள மட்டும் ஆடி ஓடி கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க. அப்போ எனக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரா? ஆண்டவருக்கு என்னால் முடிந்த சின்ன காரியத்தை தேவனுடைய காரியத்திற்காக நான் செய்யணும்னு சொல்லி ஊழியத்தில் நீங்கள் முன் வாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஊழியத்தை நீ மனுஷனுக்காக செய்ய வேண்டாம், கர்த்தருக்காக செய்யுங்க. ஏன்னா கனம் பண்ணுவது கர்த்தர், அதற்கான பலனை தருவது கர்த்தர். ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, அவருக்கு ஒரு மனிதன் ஒரு காரியத்தை கொடுப்பானால் அவர் ஏலத்தனையாக அமுக்கி குளிந்து சரிந்து விளக்கத்தாக கொடுப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக அப்பாக்காக நிற்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தருவார். அதனால் வெறும் வந்துட்டு போகிறவங்களா இருக்காதீங்க, ஊழியம் செய்கிறவராய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.